ஐயோ, நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்து போயிட்டேன். ஆமா, கேட்டரிங் ஆர்டர் பண்ணீங்கல்ல, அதை ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே எங்க அக்கா சொல்றா. எல்லாரும் முன்னாடியும் ஒரே அவமானமா போயிடுச்சு. உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு நான் தானே சொல்லணும். இனிமே எதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்க ஏன் கிட்ட தான் ஷேர் பண்ணணும். ஹலோ ஹலோ, ரியல் எஸ்டேட் சிங்கமுத்து தானே? எஸ், ரியல் எஸ்டேட் கிங் சிங்கமுத்து தான் பேசுறேன். உங்களுக்கு என்ன வேணும்? இடமா, வீடா, இல்ல பிளாட்டா? எது வேணும் உங்களுக்கு? யோ, அந்த புடலங்கெல்லாம் எதுவும் வேணாம். உன் அண்ணன் மக முரளிக்கு ஜாமீன் போட்டல, பணம் எங்கயா? உங்க பணம் உங்களுக்கு வந்து சேரும். அதுக்கு இந்த முரளியோட சித்தப்பா ரியல் எஸ்டேட் கிங் சிங்கமுத்து பொறுப்புடா. யோ, அந்த முரளியோட சித்தப்பா தானே நீ? எனக்கு கொடுக்க வேண்டிய பணம் எங்கயா? தம்பி, பெரிய மனுஷனை யோவுன்னெல்லாம் சொல்ற, கொஞ்சம் மரியாதையா பேசுப்பா. பணம் கேட்டு அத்தனை நாள் ஆகுது, அதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்ல உனக்குலாம். எதுக்கே மரியாதை? தம்பி, அதுக்குன்னு பேசுறதுக்குன்னு ஒரு முறை ஒண்ணு இருக்குல்ல. ஏய், அன்னைக்கு என்னவோ பெரிய இவன் மாதிரி என் பையனை ஏன்டா அடிச்ச? அவன் வாங்கின பணத்துக்கு நான் பொறுப்பு. எனக்கு என்னமோ கமிஷனர் வரைக்கும் செல்வாக்கு இருக்கா, அது இதுன்னு தனவட்ட பேசினேடா. யோ, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? திரும்ப திரும்ப மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கன்னு தெரியுமா? அடிங்க. பணம் தரேன்னு ஜாமீன் போட்டுட்டு இப்ப ஒண்ணு தெரியாத மாதிரி பேசுற. உனக்குலாம் என்னடா மரியாதை? ஊருக்குள்ள ரியல் எஸ்டேட் பண்றேன்னு போற இடத்துல எல்லாம் ஜாமீன் போட்டுட்டு திரியிற. இதுக்குதான் ஊருக்குள்ள வேட்டி சட்டை போட்டு திரியிறியா? உனக்குலாம் எதுக்குடா வேட்டி சட்டை? அடிச்சு மூஞ்செல்லாம் கொல கொலன்னு ஆக்கிடுவேன். நான் மட்டும் நேர்ல வந்துன்னு வைய, உன் கை வேற கால் வேறன்னு துண்டு துண்டா வெட்டி போட்டுருவேன். மவன் ஐயா, பணம் மட்டும் வரலன்னு வை. ஏய், நீ கைமாதான். டேய், நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கன்னு தெரியுமா? ரியல் எஸ்டேட் கிங் சிங்கமுத்து கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. டேய், இப்ப சொல்றேன்டா, இப்ப சொல்றேன், இனிமே வாழ்க்கையில எவனுக்குமே ஜாமீன் கையெழுத்து போட மாட்டேன்டா. டேய், யாருக்கிட்ட பணம் கொடுத்தியோ அவங்ககிட்ட போய் வாங்கிடா. ஏடா சிங்கமுத்து, இந்த குடும்பத்துல தான் ஒருத்தரும் உன்னை மதிக்கிறது இல்லைன்னா கண்டவனும் உன்னை மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கான். வர வர நீ ஒரு பெரிய மனுஷங்கிற மரியாதையே இல்லாம போயிடுச்சு. ஏய், என்னடா பேசுறான் அவன்? என்கிட்டயே தௌலத்து கட்டுறானா? டேய் கார்த்தி, செய்யுங்கடா அவனை. இன்னைக்கு உங்க கல்யாண நாள் தானே? ஹாப்பி ஆனிவர்சரி ரெண்டு பேருக்கும். தேங்க்யூ ரஜினி, தேங்க்யூ. சரி, ரெண்டு பேரும் ட்ரெஸ் போட்டு வாங்க, கேக் கட் பண்ணலாம். சரி சரி, குடு குடு. ஏய், வாங்க வாங்க. சரி, கல்யாண செலவு ஏற்கனவே ஏகப்பட்டது இருக்கு. இந்த நேரத்துல இப்ப இதெல்லாம் எதுக்கு ரஜினி? இருக்கட்டும்க்கா. வாங்கம்மா வாங்க. அக்கா, இதெல்லாம் லைஃபோட முக்கியமான மொமெண்ட்ஸ். இந்த மாதிரியான நாட்களை நிச்சயமா கொண்டாடுற வாய்ப்பை மிஸ் பண்ணவே கூடாது. போங்க போங்க, ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. ஷோ, என் பர்த்டேக்கு இன்னும் 3 மாசம் இருக்கே. உன்னோட பர்த்டேவை இன்னும் செம்மையா கிராண்டா செலிப்ரேட் பண்ணிடலாம். நிஜமா? அக்கானா அக்காதான். இங்க வா 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 வா. எனக்கு வரப்போற என் பர்த்டேவால உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுக்கா. ஏன்னா எப்படி இருந்தாலும் என் உட்பி
7 ஸ்டார் ஹோட்டல்ல தான் என் பர்த்டேவை கொண்டாடுவாரு. அம்மா, இந்த சந்தோஷமான நாள்ல இன்னொரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல போறேம்மா. தம்பி இப்போ ரொம்ப பொறுப்பாயிட்டாமா. நானே என் கண்ணால பார்த்தேன். அன்னைக்கு திட்டு வாங்கினதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு அவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறத பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுமா. எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துருச்சு. அவன் கண்டிப்பா நல்லா வந்துருவாமா. அவனை பத்தி நீ சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எல்லாம் ஒன்னாலதாம்மா. டே டே டே, இறா. நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் வெட்டணும், சரியா? 1 2 3 வெட்டு. ஏய், நான் சித்திக்கு தான் கொடுப்பேன். ஹாப்பி பர்த்டே செல்லக்குட்டி. இருங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கலாம். ம். ஆ. ஈ. ரெடி? ரெடி. சீஸ். அட யாரா இவன் சும்மா கண்ணை கசக்கிக்கிட்டு எதுக்குடா இப்ப அழுதுகிட்டு இருக்க? போச்சித்தப்பா, நீ எல்லாம் பேசாத. உன்னால ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ண முடியலல. டேய், அதெல்லாம் சொடக்கு போடுற நேரத்துல உன் அமௌண்ட்டை என்னால ரெடி பண்ணி கொடுக்க முடியும்டா. ஆனா பதிலுக்கு நீ சித்தப்பாவுக்கு என்ன செய்வ? என்ன செய்யணும்னு சொல்லு சித்தப்பா. உடனே என் பிரச்சனை தீரும்னா எந்த விஷயமா இருந்தாலும் நான் செய்யறேன். மவனே, இப்ப நீ அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறியே, இந்த நேரத்துல உனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு இந்த சித்தப்பனை தவிர வேற யாரா இருக்கா? டேய், நான் சொல்ற எல்லாத்துலயும் உன் எதிர்காலத்துடைய நன்மை இருக்கும். என்ன புரியுதா?